ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து 3 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ அல்லது ஈவன் 1 மார்க்லேயோ கண்டிப்பாக கேட்கலாம். ஈத்தஸோட ஐயூபிஎஸ்சி நேம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க CH3OCH3, அதாவது டைமெத்தில் ஈத்தரை காமிச்சிருக்காங்க. சரி, இதோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் கூட ஆக்சிஜன் செட்டாக மீத்தாக்சி. ஸோ ஒரு மெத்திலோட பேரண்ட் வந்து மீத்தேன். ஸோ மீத்தாக்சி மீத்தேன். ஸோ மீத்தாக்சி மீத்தேன். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க C6H5COCH3. செகண்ட் ஒன்ல C6H5OCH3, இது அனிசோல். ஸோ இந்த அனிசோலோட யூபிஎஸ்சி நேம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த C6H5ங்கிற ஃபினைல் குரூப் இருக்கு, CH3ங்கிற மெத்தில் குரூப் இருக்கு செகண்ட் ஒன்ல. இப்போ இது ரெண்டுத்துல யார் சின்ன குரூப்னு பார்க்கணும். மெத்தில் தான் சின்ன குரூப். அந்த மெத்தில ஆக்சிஜனோட சேர்க்கணும். அப்போ மெத்தில் பிளஸ் ஆக்சிஜன் மீத்தாக்சி. அப்போ மீத்தாக்சின்னு வந்துட்டு C6H5ங்கிற ஃபினைல் குரூப்போட பேரண்ட் யாருன்னு பார்க்கணும். அது பென்சீன். அப்போ மீத்தாக்சி பென்சீன். சரி, இதான் ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன் ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க C6H5OC6H5, அது டைஃபினைல் ஈத்தர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இதுல ரெண்டுமே ஒரே குரூப் தான். ரெண்டுமே வெவ்வேறு குரூப்பா இருந்தாதான் யாரு சின்ன குரூப்போ அந்த குரூப்பை ஆக்சிஜன் கூட சேர்க்கணும். சரிங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா C6H5O கூட சேருங்க. சேர்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வரும்? ஃபினைல் பிளஸ் ஆக்சிஜன் ஃபினாக்சி. அந்த C6H5ஓட பேரண்ட் பக்கத்தில் இருக்கிற C6H5ஓட பேரண்ட் பாருங்க பென்சீன். அப்ப ஃபினாக்சி பென்சீன். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டி, அதாவது நாலாவது C6H5OC2H5. இது என்ன சார்? இது ஃபினட்டோல். இது ஃபினட்டோல். இப்போ இங்க ரெண்டு ஆக்சிஜனுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற குரூப் வெவ்வேறு குரூப்பா இருக்கு. கரெக்டா? இதுல யார் சின்ன குரூப்னு பார்க்கணும். C2H5. C6H5வா C2H5வான்னு பார்த்தா C2H5. அந்த C2H5O கூட சேருங்க. எத்தில் பிளஸ் ஆக்சிஜன் ஈத்தாக்சி. அந்த C6H5ஓட பேரண்ட் பாருங்க பென்சீன். அப்ப ஈத்தாக்சி பென்சீன். அப்ப ஃபினட்டோலோட ஐயூபிஎஸ்சி நேம் ஈத்தாக்சி பென்சீன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன் இ பாருங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3O ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் கொடுத்துருக்காங்க. அதாவது CH 2 CH3. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு இல்லையா, அதுல CH3லேருந்து நம்பர் கொடுக்கணும். 2 CH3 எந்த CH3 வேணாலும் நம்பர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு CH3, அடுத்தது ரெண்டாவது CH. அந்த ரெண்டாவது CHல தான் CH3Oங்கிற குரூப் இருக்கு. கரெக்டா? அப்ப 2-methoxy. அப்ப 2-methoxy ப்ரோபேன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒன் F பாருங்க. F பார்த்தீங்கன்னா CH3O கூட ஒரு டெர்ஷரி பியூட்டைல் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ டெர்ஷரி பியூட்டைல். அப்ப இதோட ரெண்டாவது கார்பன்ல மித்தாக்சி குரூப்புனுக்கு மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப 2-methoxy 2-methyl. கீழே இருந்து பார்க்கணும் CH3C CH3. அப்ப ப்ரோபேன். அப்ப 2-methoxy 2-methyl ப்ரோபேன். F முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் ஒன் பாருங்க G, அதாவது CH3O, அப்புறம் CH2 CH2, அப்புறம் OCH3. இப்போ இந்த இடத்துல 2 methoxy இருக்கு. அப்ப டைமித்தாக்சி. டைமித்தாக்சி சொன்னது போக CH2 CH2, அது ஈத்து பிளஸ் ஏன் ஈத்தேன். அப்ப டைமித்தாக்சி ஈத்தேன். அந்த 2 மித்தாக்சியும் ஃபர்ஸ்ட் மித்தாக்சி 1வது கார்பன்லையும் ரெண்டாவது மித்தாக்சி 2வது கார்பன்லையும் இருக்கிற மாதிரி அர்த்தம். இதுல ரெண்டும் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் மித்தாக்சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 1,2 டைமித்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிறது ஐயூபிஎஸ்சி நேம். சரிங்களா? சரி, இதுலேருந்து ஏதாவது 2 கொஸ்டின் ஒரு 2 மார்க்லயோ அல்லது உங்களுக்கு பேரை கொடுத்து ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், அல்லது ஸ்ட்ரக்சர் கொடுத்து பேரை கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கணும். சரிங்களா? இப்போ ஈத்தஸ்லேருந்து இது பார்க்கறது இட்ஸ் அ பெட்டர். அதே மாதிரி ஆல்கஹாலுக்கும் இதே மாதிரி ஐயூபிஎஸ்சி நேம் பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.